வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான 8வது வாரத்தோட 3வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நிலவரமாக இருக்கா இல்லை கலவரமாக மாறி இருக்கான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் உண்மையிலேயே எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாரி உண்மையிலேயே வந்துட்டு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு இதுக்கு முன்னாடி சீசன் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு டாஸ்க்காக இருந்திருக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு இதை வந்து கேவலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உங்களுக்கு தோணுதா தோணலைன்றதை சொல்லுங்கள். இதில் உண்மையிலேயே வந்து இவங்க இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க, இவங்க இனிஷியேட்டிவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் யாராக சொல்லுவீங்க அதையும் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 56,364 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.19. விக்ரம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார். இது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு என்னையா நடக்குது, இல்லை ஒன்றுமே புரியலையப்பா, என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஏதோ இனிஷியேட்டிவ் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. மற்றபடி இது வரைக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸில் கேம் விளாண்டுருக்காரு. அடுத்தவங்க ஒழுங்கேற்றுற விஷயங்கள் நேற்று நைட்டு பச்சையாக சொல்கிறார். நான் வந்து விஜய் பார்வதி திவ்யாவை ஒழுங்கேற்றுறதுக்கு முன்னாடி நான் அமித்ஷா தான் ஒழுங்கேற்றினேன். இப்போ அவர் ஒழுங்கேற்றுறது இந்த மாதிரி கலாய்க்கிறது இதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதுக்கு இவருக்கு ஃபஸ்ட் பிளேஸா என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் டாஸ்கில் வந்துட்டு இவராவது ஏதாவது ஒரு அடிஷ்னல் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. மற்றவங்கள சுத்தம். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,858 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.77. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் வந்து இவங்க யார் அவங்க யார் அவங்கள மாதிரி கொஞ்சம் இமிடேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அவங்க அழகாக வந்து இமிடேட் பண்ணி காமிச்சாங்க. அதுலேயும் கமருதீன் இன்னும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக செஞ்சு காமிச்சாங்க. அதெல்லாம் ஓகே. இப்போ காலையில் வந்துட்டு எஃப்ஜேக்கும் விஜய் பார்வதிக்கும் பயங்கரமான சண்டை, சரியான ஒரு சண்டை. எஃப்ஜே அங்கே வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியுது. அந்த நேரத்தில் திவ்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு துணியத்தை வந்து காமிச்சு கலாய்க்கிறாங்க. அதாவது அந்த ஒரு விஷயத்துலேயே வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறவங்க ரொம்ப கேவலமானவங்கன்னு சொல்லுவாங்களோ அந்த விஷயத்த பண்ணுறாங்க திவ்யா. ஏன் இந்த அளவுக்கு வருமானத்தோடு இருக்காங்க? எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்கன்னா அதை மாற்றுறதுக்கு தான் திவ்யா வந்தாங்க. இவங்களும் 10ஓட 11 இருந்தால் அப்போ திவ்யா எப்படி வெளியே தெரிவாங்க? ஸோ அது திவ்யா வந்துட்டு அதை விட்டு வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க பார்த்தீங்களா ரித்விகா, காட்டில் நீ நாயாக இருக்குன்னு நினைக்கிறியா, நரியாக இருக்குன்னு நினைக்கிறியா, சிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறியா, புலியாக இருக்குன்னு நினைக்கிறான்னு. சிங்கம் தனியாக தான் இருக்கும் எப்பயுமே வேட்டையாடுறது, புலியும் அந்த மாதிரி தான் சரிங்களா. அந்த மாதிரி தனியாக அவங்க கேமை விளையாண்டா பரவாயில்ல. நரி மாதிரி வந்து எல்லாரும் கூட சேர்ந்து இவங்களும் வந்து நான் இப்போ விஜய் பார்வதி கலாய்க்கிறேன் அப்படின்னு இருந்தால் அப்புறம் எப்படி அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 41,207 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.57. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வந்துட்டு இருந்தால் பிரச்சனை தான். அதேமாதிரி ஒரே டைமில் 2 பைக்கில் ட்ராவலும் பண்ண நினச்சாவே பிரச்சனை தான். ஸோ அதை வந்துட்டு இவர் வந்துட்டு மாற்றணும். ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸில் கீழே பார்த்தா காலையில் அரோரா கூட இருக்கார், நைட்டெல்லாம் விஜய் பார்வதி கூட சுற்றுறாரு, இது என்னங்க பொழப்புன்னு கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இவருக்கு தேவையா? இவரும் நல்ல ஒரு கேமர் தான், நல்லா சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதை இன்னும் பண்ணலாம். அதே மாதிரி இவர் நைட்டு வந்துட்டு கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு கால் அமைக்கி விட்டதும் அந்த ஒரு பாத்திரத்தை வந்து தேய்ச்சிக்கிறதுக்கு போனதும் அதை வந்துட்டு கனி பண்ணுறாங்க பாரு அட்டகாசம் அட்டோட்டோட்டோட. என்னமோ இப்போ தான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வந்துட்டு அவங்க பண்ணுற வேலைகள்லாம் அநியாயத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கமருதீன் அரோரா கலாச்சார் ஏன்னா ஏற்றி விடுறதுக்கு பார்த்தாங்க. அங்கேயும் விஜய் பார்வதியை பற்றி தவறாக பேசுறதுக்கு டப்புன்னு கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காதுன்னு கலாச்சாரம். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,257 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.28. அது எது என்னமோ சொல்லுவாங்களே விரல் சூப்பராக ஒருத்தன் விரல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது இவங்களோட கதை. ஏன்னா ஒரு டாஸ்க்லேயும் இனிஷியேட்டிவ் எடுத்து எது சம்பவங்கள் பண்ணுறாங்க விஜய் பார்வதி. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட் கிடையாது, உங்களுக்கே தெரியுது. அன்அஃபிஷியல் ஓட். அஃபிஷியல் ஓட்டுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே போய் இதை வச்சு தான் நம்ம தோராயமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது தகவல் என்ன வருது அப்படின்னா ஓட்டு எவ்வளோ வந்திருக்குன்றதெல்லாம் தகவல் இல்லை. ஆனால் விஜய் பார்வதிக்கு எக்கச்சக்கமான ஓட்டு வருதுன்றது மட்டும் தெரியுது. நல்ல ஒரு லீடிங்கில் வந்து ஓட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டில் செகண்ட் இதே மாதிரி தான் மாறி வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறான், என்ன அப்படி பண்ணாருன்னு தெரியல. திவ்யா செகண்டு, கமருதீன் தேர்டு, 4th வந்து விஜய் பார்வதி. ஆனால் இவங்களை நீங்கள் கடைசியாக ஒரு 4 வாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்லையும் அதிகப்படியாக வந்துட்டு கண்டென்ட் இருந்தாலும் சரி செம்மையாக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. அது இந்த டாஸ்க்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்காகவே கொடுத்த மாதிரி ஃபுல்லாக வச்சு செய்கிற மூமெண்ட்டாகவே இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 23,058 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.03. பிரஜன் சரியான ஒரு அரிய வாய்ப்பு. போன வாரம் வந்து விஜய் சேதுபதி வச்சு செஞ்சதுக்கு இப்போ இந்த வாய்ப்பை வந்து செம்மையாக பயன்படுத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குவார்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன அதை என்ன சொல்லுவாங்க, தொம்மன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே மந்தமாக இருக்காங்க. அந்த மாதிரி நிற்கிறாரு. எவ்வளோ வர்றப்பாக இருக்கணும். இப்போது சிபி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி வந்திருப்பார் பிரின்சிபலாக.
எப்படி இருப்பார் தெரியுங்களா, அவரை பார்த்தாவே அப்படியே நடுங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பார்த்தா இவர் வந்து அநியாயத்துக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கார், அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கார். ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. நேற்று ஒரு கேரக்டர் கேரி ஃபார்வர்ட் பண்ணார், இன்றைக்கி அதை மறந்துட்டார். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல ஒரு சான்ஸ் இப்படி யூஸ் பண்ணலாமா விட்டா என்ன அர்த்தம்? நம்ம ஆர்யா அவருக்கு அவ்வளோ அழகாக வந்து அட்வைஸ் பண்ணார். ஆர்யா அவர்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பர்சன். அவரோட அட்வைஸை கேட்டு இவர் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? 6வது பிளேஸ் பற்றி அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 22,481 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.86. ஸோ அமித் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான தங்கமான ஒரு ஆள். இன்றைக்கி அவரே வந்து வியானா வந்து டென்ஷன் பண்ணி விட்டாங்க. ஆனால் அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கூல்னால் அப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி வாழ்த்தனமான பசங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அமித் வந்து விஜய் பார்வதிக்கும் கமருதனுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படின்னு சொன்னது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள். கால் அமைக்க விடுறது, பாத்திரம் தைக்க விடுறதெல்லாம் தப்புன்னு. அதே விஷயங்களை வந்து எஃப்ஜே கிட்ட போய் சொல்லணுமா இல்லையா? அதை சொல்ல மாட்டார். ஏன்னா எஃப்ஜே வந்து வியானா நடு ராத்திரியில் கூப்பிட்டு பேசுகிறாரு. அது எவ்வளோ பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஹாஸ்டல் நடக்குமா? நடந்தால் அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னு தெரியல. அதை அவர் பண்ணார்னா இன்னும் நல்லா ஓட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,133 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.75. அரோரா வந்துட்டு இன்றைக்கி கதறி அழுகுறாங்க. ஏன்? சபரிக்கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு விளையாண்டாங்க, சபருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்பா இது ஒரு விளையாட்டா? அரோரா எவ்வளோ விளையாட்டு யார் யார் வாழ்க்கையெல்லாம் விளையாடுறாங்க, அப்போல்லாம் சிரிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து கேட்டால், இப்போ வந்து இன்றைக்கி திடீர்னு சபரி ஏன் கோவப்படுறீங்க கேட்டால், அது எனக்கு மற்றவங்களுக்கு வந்தால் தான் எனக்கு வந்து தக்காளி சட்னி, எனக்கு வந்து அதுக்கு பேர் ரத்தம்ன்றாரு. ஓஹோ சூப்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அரோராவுக்கு இது தேவையானது தான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இஷ்டத்துக்கு அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி. அதுவும் இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சான். உடனே கமருதன் வந்து பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க. பார்த்தியா எப்படி பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னும் போது அவர் பிடிச்சிட்டார். போதும் நீ இப்படியே ஏற்றி விடாதன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,396 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.53. சாண்ட்ரா செம்ம பெரிய ஆக்டர்ஸ். நிறைய படங்கள் எடுத்து சொல்கிறாங்க, விரல விட்டு என்றாங்க. அவ்வளோ படங்கள் நம்பியார் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டாஸ்க் எவ்வளோ அழகாக பண்ணணும், பண்ணவே இல்லை, ஒன்றுமே இல்லை. பண்ணுறது ஃபுல்லாக இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ தூரம் அடைக்க வசிக்கிறாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சூப்பராக மெருகத்துவாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. 9வது பிளேஸ் தான் கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 20,829 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.35. எஃப்ஜே பண்ணதை வந்துட்டு முதல் இவங்களுக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, கேட்கவே இல்லை. ரம்யா மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, எஃப்ஜே இந்த மாதிரி பண்ணால் அதை கேளுங்க, வியானா கூட எப்படி பேசலாம் நைட்டு. ஆனால் கேட்குறேன்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்க. கேட்கலாம்னு சொல்ல முடியாது, கேட்டாங்க. அதே விஷயங்கள் இங்கே வந்துட்டு காலாமிக்கு விட்டார், பாத்திரத்தை தேய்ச்சாருன்னு சொல்லிட்டு கமருதனுக்காக வந்துட்டு இங்கே வந்து விஜய் பார்வதி பேசுகிறாங்க. அவ்வளோ பேசுகிறாங்க. ஐயோப்பா ஃபுல்லாக வன்ம மோடு, முழுசாக மாறின சந்திரமுகியா பார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் இதே மாதிரி வந்து எஃப்ஜே கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னா, எஃப்ஜே என் புள்ள மாதிரி, அப்போ இவங்க என் தொல்லை மாதிரி. ஓ சரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,588 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.97. வியானா சூப்பராக வந்துட்டு அவங்களோட வேலைகளை வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வெடிச்சது. அவங்களும் கதறி எழுதாங்க, வருத்தமாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஸ்கூலில். இப்போவாவது பண்ணுறாங்க. ஆனால் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,725 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.7. ஸோ ரம்யா பெருசாக வந்து அவங்கக்கிட்ட கேமே இல்லை. அதுக்கு மேலே என்னத்தை சொல்ல, ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இவங்க வந்து மெட்ராஸ் செவராக இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் இந்த மெட்ராஸ் செவர் உடையமான்னு தெரியல, பார்க்கலாம். இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,27,896 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போகணும், நீங்கள் யாரோட ஃபேன், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.